இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏஎக்ஸ் மாடலில் இல்லை எனி பிராண்டாக இருந்தாலும் சரி எனி மாடல்ஸாக இருந்தாலும் இது மாதிரி கால் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து கால்னு வரணும். கால்னு வந்துட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆப்ஷன் இந்த யூனிட் செலெக்ஷனு, ஸ்டெபிலிட்டி மோடு, யூனிட் செலெக்ஷன் மற்ற ஆப்ஷன் எல்லாமே வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கால் மட்டும்தான் வருது. அதுக்கடுத்து லாக்டவுன் வந்துடுது. ஸோ இது மாதிரி சமயத்தில் இருக்கும்போது நம்ம உள்ளே போய்ட்டு ஒரு ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இப்போ எப்படி இதை அன்லாக் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பவர் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது போல் டிஃபால்ட் அது இன்டர்னல் காலிபிரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்னு வந்து நிற்கும். ஸோ கால் 2 முடிஞ்சிட்டு நமக்கு வந்துட்டு ஆஃப்னு வந்து நிற்கும். ஸோ இந்த பொசிஷனில் கால் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஃபார் 3 செகண்ட்ஸ். ஸோ இப்போ ரிலீஸ்னு வந்துச்சு இல்லைங்களா, தட்ஸ் இட். இப்போ நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கால், கால், செட் வீல், ஸ்டெபிலிட்டி, ஸ்டாண்டிங் மோடு, ஸ்டாண்டர்ட் மோடு, போரிங்கு, கொன்சோல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மெனுவும் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே ஆப்ஷன் வந்து இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி மோடு ஸ்டாண்டர்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். இது மோஸ்ட்லி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஆசிலேஷன் ஆகிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ ஹை ஸ்டெபிலிட்டி மோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதனோட டிஸ்டர்பன்ஸாக அதனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் ரீடிங் எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டெபிலிட்டியாக வந்து நிற்கும். ஓகேங்களா.